நடிகை சௌகார் ஜானகியின் நடிப்பை குறை சொன்ன நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். கோபத்தில் சௌகார் ஜானகி செய்தது என்ன என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவுக்குள் போகலாம். பராசக்தி என்ற திரைப்படத்தை தொடர்ந்து ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த பல திரைப்படங்களில் ஹீரோவாக நடித்த சிவாஜி கணேசன் 1968 ஆண்டு வெளியான உயர்ந்த மனிதன் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார். திரையுலகில் சிவாஜி நடிகர் திலகம் என்று போற்றப்பட்டாலும் பிரபல நடிகை சௌகார் ஜானகிக்கு எப்படி நடிக்க வேண்டும் என்று தன்னுடன் நடிக்கும் போது சொல்லிக் கொடுத்துள்ளார். இதன் காரணமாக இருவருக்கும் இடையே மோதல் உருவாகி உள்ளது. அதாவது 1968 ஆண்டு வெளியான உயர்ந்த மனிதன் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார் சிவாஜி கணேசன். இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், சௌகார் ஜானகி, அசோகன், மேஜர் சுந்தரராஜன், வாணிஸ்ரீ, சிவகுமார் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த திரைப்படத்தில் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார். பாடல்கள் அனைத்தையும் கவிஞர் வாலி எழுதியிருந்தார். சிவகுமார், சிவாஜி இணைந்து நடித்த முதல் திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தில் வாணிஸ்ரீயை காதலித்த சிவாஜி சௌகார் ஜானகியை திருமணம் செய்து கொள்வார். இதனால் இருவருக்கும் இடையே மோதல் போக்கு இருந்து வரும் நிலையில் ஆபீஸ் சென்ற சிவாஜி தனது மனைவி சௌகார் ஜானகி கொடுத்துவிட்ட சாப்பாட்டை சாப்பிடாமல் அவர் வீட்டு டிரைவரின் மகள் சமைத்த சாப்பாட்டை சாப்பிட்டு விடுவார். இதனால் மாலையில் சௌகார் ஜானகி அனுப்பிய சாப்பாடு அப்படியே திரும்பி வந்துவிடும். இதனால் அவர் சிவாஜி மீது கோபப்பட வேண்டும். இந்த காட்சியை படமாக்கும் போது சௌகார் ஜானகியின் நடிப்பு அவ்வளவு ஆக்ரோஷமாக இல்லை. இதை பார்த்த சிவாஜி கணேசன், நான் இருக்கிறேன் என்று பார்க்க வேண்டாம், உன் கணவன் நீ கொடுத்த சாப்பாட்டை சாப்பிடாமல் வேலைக்காரி கொடுத்த சாப்பாட்டை சாப்பிடுகிறான் என்றால் உனக்கு என்ன கோபம் வருமோ அந்த கோபத்தை காட்ட வேண்டும் என்று சொல்ல, அந்த படத்தின் இயக்குநர்களான கிருஷ்ணன், பஞ்சி இருவரும் அதையே கூறியுள்ளனர். அதன் பிறகு இந்த காட்சி மீண்டும் படமாக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது முறை சௌகார் ஜானகி சிறப்பாக நடித்து அந்த காட்சி சரியாக அமைந்திருந்தாலும் சிவாஜி தன்னை விட ஜூனியர் நடிகர், அவர் நடிகைக்கு நடிப்பு சொல்லிக் கொடுக்கிறாரே என்று அவரிடம் கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார் சௌகார் ஜானகி. அப்போதிலிருந்து அவ்வப்போது சௌகார் ஜானகி ஆங்கிலத்தில் பேசுவதையே வழக்கமாக வைத்திருந்தார். ஆனால் இதை பிடிக்காத சிவாஜி கணேசன் அவர் ஆங்கிலத்தில் பேசும்போது அங்கிருந்து நழுவுவதை வழக்கமாக வைத்திருந்தார். 3 வயது இளையவர் சௌகார் ஜானகி என்றாலும் அவருக்கு 2 வருடங்களுக்கு முன்பாகவே சௌகார் ஜானகி திரையுலகில் அறிமுகமாகிவிட்டார். இவர்களுக்கு இடையிலான மோதல் அதிகமாக இருந்த நிலையில் ஏவிஎம் நிறுவனம் இருவருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. இந்த தகவலை ஏவிஎம் குமரன் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். சக நடிகையுடன் படப்பிடிப்பில் முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தாலும் அதன் பிறகு இருவரும் இணைந்து சில வெற்றி படங்களை கொடுத்துள்ளனர். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு நடிகையுடன் அல்லது நடிகருடன் மோதல் என்றால் அவர்கள் கடைசி வரை இணைந்து பணியாற்றும் சூழல் வருவது கடினமான ஒரு செயலாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.